ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ளீனிங் வீடியோ தான். அதாவது திங்கக்கிழமை எடுத்த வீடியோ. நம்மளுக்கு புயல்லாம் முடிஞ்சில்ல, அதுக்கப்புறம் அப்படியே திங்கக்கிழமை பசங்களுக்கு ஸ்கூலுமே ஓப்பன் பண்ணிட்டாங்க. அதனால் அன்னைக்கு வந்து ஒரு க்ளீனிங் பண்ணிடலாம். ஏன்னா அதுக்கு வியாழக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா நான் வீடை எப்போயுமே கூட்டி விட்டு தொடச்சி விட்டு பெட்ஷீட்லாம் துவைக்கிற வேலையெல்லாம் இருக்கும். அதெல்லாம் நான் பார்க்கவே இல்லை மழை பெஞ்சனால. அதனால் அதை அப்படியே திங்கக்கிழமை வந்து வச்சுட்டேன். இதுக்கப்புறம் வியாழக்கிழமையே நான் வந்து க்ளீன் பண்ணேன்னா அந்த 2-3 நாள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து அந்த ஈரவாடை அடிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் நம்ம வியாழக்கிழமை பண்ணுற வேலையை திங்கக்கிழமையே பண்ணிடலாம் அப்படின்றதுக்காக அப்படி க்ளீனிங் வேலையை வந்து ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எஃப்எம் வந்து போட்டு விட்டுட்டேன். ஒன்று டிவியில் வந்து சாமி பாட்டு போட்டு விட்டுருவேன், அப்படி இல்லாட்டினா எஃப்எம் தான் எப்போயுமே ஓடும். அதனால் அப்படியே எஃப்எம் போட்டுவிட்டு வேலையை வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரூமில் வந்து ஜன்னல் எல்லாத்தையுமே வந்து திறந்து விட்டுட்டேன். ஏன்னா உள்ளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ஈரவாடை தான். அதனால் வெயில் அடிக்கிறதுக்கு அதுக்கும் ஜன்னல்லாம் திறந்து விட்டோம்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஈரவாடை வந்து நம்மளுக்கு போயிடும்ல. அதுக்காக ரூமு ஹாலில் இருக்கிற எல்லா ஜன்னலையுமே பார்த்தீங்கன்னா திறந்து விட்டுட்டேன். அதுக்கப்புறம் பெட்ஷீட் எல்லாத்தையுமே துவைக்க போடணும் அப்படின்றதுக்காக எல்லாத்தையுமே எடுத்து வாஷிங் மிஷினில் வந்து போட்டு விட்டுருவேன். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 தடவை வந்து எனக்கு பெட்ஷீட் வந்து ஓடும். ஏன்னா ஒரே தடவை வந்து எனக்கு வந்து ஃபுல்லாகாது. அதனால் 2 தடவை போட்டால் தான் எனக்கு வந்து போட்டு எடுக்கிறது கரெக்டாக இருக்கும். இந்த பெட்ஷீட் வந்து பார்த்திங்கன்னா இந்த குளிருக்கு அதுக்குமேவும் ஒரு 3-4 நாள் வந்து பார்த்திங்கன்னா அந்த மழைக்கு அதுக்கும் பயங்கர குளிராக இருந்துச்சா, அதனால் இந்த பெட்ஷீட் தான் எடுத்து நாங்கள் வந்து பொத்தியிருந்தோம். அதை வந்து பழையபடியே பார்த்திங்கன்னா மேலே வந்து எடுத்து வச்சுட்டேன். வேணுன்றப்ப மட்டும்தான் அதை வந்து நான் எடுத்துக்குவேன். இல்லைன்னா அது வந்து மேலேயே தான் வச்சுருப்பேன் நான். இந்த சொட்டருமே பார்த்திங்கன்னா ஒரு வாரத்துக்கு மேலே நல்லாவே போட்டு அடிச்சிட்டோம். நம்மளுக்கு மழைக்கு முன்னாடியுமே பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 நாளாகவே நல்லா வந்து பனி விழுந்து நல்ல குளிர் அடிச்சிச்சா, அதனால் அப்போ இருந்தே பார்த்தீங்கன்னா சொட்டர் வந்து யூஸ் பண்ணிட்டோம் 4 பேருமேவும். அதனால் அதையுமே வந்து துவைச்சி போடணும் அப்படின்றதுக்காக இப்போதைக்கு வந்து இன்றைக்கி வந்து முடியாது. அதனால் நாளைக்கு வந்து துவைக்கலாம் அப்படின்றதுக்காக அதை மடித்து மட்டும் அப்படியே வச்சுட்டேன். இப்போ ஹாலு, ரூமு எல்லாத்துலேயுமே வேலையெல்லாம் முடிச்சுட்டு லாஸ்ட்டில் வந்து கிச்சனுக்குள்ளே வந்துட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பாத்திரம் எல்லாத்தையுமே எடுத்து சிங்க்குள்ளே வந்து போட்டுருவேன். அதுக்கப்புறம் நம்ம பாத்திரம் கழுவி வைக்கிற இடம் இருக்குல்ல, அதை வந்து பார்த்திங்கன்னா நான் பவுட்ரு போட்டு நல்லா வந்து இரும்பு ப்ரஷ்ஷை வச்சு நல்லா தேய்ச்சி வந்து கழுவிடுவேன். ஏன்னா அந்த இடத்துல தண்ணி பட்டு பட்டு பார்த்திங்கன்னா லைட்டாக அந்த துரு பிடிச்ச மாதிரியே இருக்கும் எனக்கு எப்போயுமேவும். அதனால் வாரத்துக்கு ஒரு தடவை இல்லைன்னா 2 தடவை நாச்சும் அந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா நல்லா இரும்பு ப்ரஷ்ஷை வச்சு பொடி போட்டு நல்லா வந்து கழுவிடுவேன். அதுக்கப்புறம் பாத்திரம் எல்லாத்தையுமே கழுவி வச்சுட்டு அதுக்கப்புறம் அடுப்பு, ஏன்னா பாத்திரம் கழுவி முடிச்சதுக்கப்புறம் தான் நான் அடுப்பை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கே வருவேன். ஏன்னா அதுக்கப்புறம் தான் நம்ம முடிச்சுட்டு சிங்கையும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்றதுனால அடுப்பை வந்து இப்போ வந்து க்ளீன் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த கவுண்டர் டாப் வந்து எனக்கு தண்ணி ஃபுல்லாக ஊற்றி வந்து என்னால் கழுவ முடியாது. அதனாலேயே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு மேக்ஸிமம் வந்து நல்லா வந்து அந்த இரும்பு ப்ரஷ்ஷை வச்சு நல்லா தேய்ச்சிருவேன். டைல்ஸு மேலே இருக்கிற அந்த சைடில் இருக்கிற டைல்ஸ் எல்லாத்தையுமே தேய்ச்சிட்டு கீழே இருக்கிறதையுமே நல்லா வந்து தேய்ச்சி விட்டுருவேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு துணியை வச்சு தான் தொட்டு நான் ஈரத்தை நினச்சி நான் ஃபுல்லாக வந்து தொடச்சி எடுப்பேன். ஏன்னா கீழே அந்த விளிம்பு வந்து சைடில் வந்து எனக்கு இல்லை. அதனால் தண்ணி வந்து கீழே விழுந்துருமா, அதுக்காக இந்த மாதிரி தான் நான் எப்போயுமே வந்து க்ளீன் பண்ணுவேன். லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கவுண்டர் டாப்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அடுத்து சிங்க்குக்கு வந்து வந்துட்டேன். சிங்க்கை வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அதே மாதிரி தான் ரின்னு இல்லைன்னா ஏரியல் ஏதாவது ஒரு பொடி வந்து போட்டு நல்லா அந்த இரும்பு ப்ரஷ்ஷை வச்சு ஃபுல்லாக வந்து தேய்ச்சி விட்டுருவேன். அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்க அந்த சோப்பு வைக்கிற டப்பாவையும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து தேய்ச்சி கழுவி விட்டுட்டு அந்த கிச்சன் வேலையும் முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வீடை வந்து கூட்டி விட்டுருவேன். வீடை கூட்டுறப்பே பார்த்திங்கன்னா அந்த சைடில் நம்மளுக்கு மூலையில் இருக்கிற இடம் எதுலையாவது நம்மளுக்கு வந்து அந்த நூலாம்படை ஏதாவது பட்டுச்சுன்னா அதையுமே பார்த்திங்கன்னா அப்படியே விளக்குமாற வச்சு டக்கு டக்குன்னு க்ளீன் பண்ணி முடிச்சிருவேன். அதுக்கப்புறம் பால்கனிலுமே பார்த்திங்கன்னா வீடை கூட்டுறப்பேவும் ஹாலில் ஒன்று இருக்குது, ரூமில் ஒன்று இருக்குது. அந்த 2 பால்கனியும் சேர்த்தே வந்து கூட்டி விட்டுருவேன். இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வாஷ் பேஷன். எனக்கு வாஷ் பேஷன் வந்து பார்த்திங்கன்னா வாரத்துக்கு ஒரு 2 இல்லைன்னா 3 தடவைனாச்சும் எனக்கு கண்டிப்பாக வந்து கழுவுற மாதிரி வந்துடும். அதையுமே பார்த்திங்கன்னா நான் லைட்டாக வந்து ஹார்பிக் வந்து போட்டு தான் நான் வந்து தேய்ச்சி கழுவேன். அது போட்டால் தான் நல்லா பளிச்சுன்னு இருக்கிற மாதிரியே இருக்கும். பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ப்ரஷ்ஷு எப்போயுமே ரெடியாக வந்து அங்கனக்குள்ளே நான் தொங்க போட்டு தான் வச்சுருப்பேன். ஏன்னா 2-3 தடவை கழுவணும் அப்படின்றதுக்காக. அதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வீடை வந்து துடைக்கிற வேலை தான். ஃபஸ்ட்டு கிச்சன்லேருந்து ஆரம்பித்து ஹாலு 2 ரூமு அப்படின்னு எல்லாத்தையும் வந்து தொடச்சி விட்டுட்டு லாஸ்ட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா பாத்ரூம் க்ளீன் பண்ணுறதுக்கே உள்ளக்க வருவேன். உள்ளே வந்தோடனே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த டாய்லெட்டில் வந்து ஹார்பிக்கை வந்து போட்டு விட்டுருவேன். ஏன்னா ஒரு 5-10 நிமிஷம் அது ஊறட்டும் அப்படின்றதுக்காக. ஏன்னா லாஸ்ட்டில் வந்து டாய்லெட் க்ளீன் பண்ணால் தான் எனக்கு கம்ப்ளீட்டாக வேலை வந்து முடிஞ்ச மாதிரி ஆயிரும். அதுக்கப்புறம் அது ஊறுற நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா கீழே தரையை வந்து பொடி போட்டு நல்லா வந்து தேய்ச்சி கழுவி விட்டுருவேன். அதுக்கப்புறம் தான் டாய்லெட் வந்து தேய்ச்சி கழுவி விட்டுருவேன். இதே மாதிரி இன்னொரு பாத்ரூம் இருக்குது, அதையும் இதே மாதிரி தான் ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே தலை குளிச்சுட்டு வந்துடுவேன். எல்லோரும் வெள்ளிக்கிழமை தான் தலை குளிப்பாங்க, நான் மட்டும் வியாழக்கிழமையும் தலை குளிச்சிருவேன். இவ்வளோ வேலையும் பார்த்துட்டு பாத்ரூம் முக்கியமாக கழுவுறேன்னா அதனால் கண்டிப்பாக தலை குளிச்சிருவேன். இதுதான் வியாழக்கிழமை நான் பார்க்குற வேலை. இது வந்து திங்கக்கிழமையாக பார்க்குறேன், இல்லைன்னா வியாழக்கிழமை இதே வேலை தான் பார்ப்பேன். இந்த க்ளீனிங் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லோரும் ஹாப்பியாக இருங்க. பை பை.